இந்த பட்டை போதுமா, இன்னும் கொஞ்சம் வேண்டுமான்னு கேட்கலானுங்க. ஆனால் செயல்லையே கேட்டானுங்க. இது ஒரு அச்சம். அப்போ கட்சியும் நம்முடன் இல்லையா? கட்சியின் தொண்டர்கள் மாவட்டமாக இல்லையா? எங்களுக்கு டீட்டெயில் கொடுங்க, 10ஆம் தேதிக்குள்ள முதல்வரெல்லாம் டும் 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 டும். டி.கே. சிவகுமார் எந்திரிச்சு பேசுகிறாரு, நாங்கள் கொண்டு வந்தா இந்த மேக தாட் கிண்டலும் கேலியுமாக உதயநிதி அதை பண்ணுறார். ஆனால் பாதிப்பு எந்தெந்த துறைகள் மீது எடுக்கிறார்களோ, காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்னு சொல்லி அவன் நீட்டில் என்னடா எல்லாமே கசி விடுற, வழக்கமாக தானடா விடுற, வருஷம் செய்கிறிய, அப்போ திட்டமிட்டு தானே செய்கிறேன். நான் மக்களுடைய ஒய் சூ மந்திரகாளி மாய் அப்படின்னு மக்களை போட்டு, நாங்கள் மாணவர்கள் மத்தியில் கல்லூரிகளில் அமைதி வாழ வேண்டும் என்பதற்காக சுற்றறிக்கை கொடுக்க சொல்லித்தான் அது வந்தது. எல்லா இடத்துலையும் செங்கல்பட்டில் தொடங்கி தஞ்சாவூர் வர மறித்து முழக்கம் போடுங்க வாகனத்தானா. ஒருத்தர் வரல, ஊழியர்கள் பயந்துட்டான், தொண்டர்கள் பயந்துட்டான். அக்கா நேயர்கள் வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட பார்த்தோம்னா டிஎஸ்எஸ் மணி அவர்கள் தான் நம்ம கூட இருக்கார். தமிழக அரசியல் பற்றி பல்வேறு விஷயங்கள் பேச போகிறோம், வாங்க பேசலாம். சார் வணக்கம் சார், எப்படி சார் இருக்கீங்க? எப்போதும் போல. ஓகே சார், இப்போ பார்த்துருப்போம் சார், விஜய் அவர்கள் ஆட்சி அமைச்சு 100 days மேலே ஆயிடுத்து. இந்த 100 daysல பார்த்தோம்னா நேற்று பார்த்தோம்னா அமித்ஷா அவர்கள் மெட்ராஸ் வந்திருக்காரு. சென்னைக்கு வந்துட்டு கோவளமில் இந்த தென்மண்டலத்தில் இருக்கக்கூடிய சிஎம் எல்லாருக்கும் ஒரு மீட்டிங் மாதிரி கண்டக்ட் பண்ணியிருக்காரு. அந்த மீட்டிங்கில் நம்மளோட தமிழக முதல்வர் சிஎம் விஜய் அவர்களும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. ஆந்திரா, கர்நாடகா எல்லாத்துலேயுமே வந்திருக்காங்க, கேரளாவிலேருந்து வந்திருக்காங்க. இந்த மீட்டிங் எப்படி பார்க்குறீங்க? இது என்ன மாதிரி மீட்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை, ஆக்சுவலாக வந்து மோடி அரசாங்கத்துக்கு இப்போ வந்து ஒரு அச்சம் வந்துருக்கு. அவங்க வந்து அமித்ஷாவை அனுப்பி தென் இந்தியாவில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள்லாம் பெரும்பான்மையாக மோடி அரசாங்கத்தினுடைய பாஜகவுக்கு எதிரானவங்களாக இருக்காங்க. ஆமாம். கேரளா காங்கிரஸ், ஆமாம். தமிழ்நாடு விஜய் காங்கிரஸ் சேர்ந்த காங்கிரஸ், இதில் தெலுங்கானா காங்கிரஸ், கர்நாடகா காங்கிரஸ். அப்போ அங்கே மட்டும்தான் பாஜகவினுடைய கூட்டணி இருக்குது. பாஜக இல்லைன்னா ஆந்திராவில். இங்கே வந்து பாஜக கூட்டணிங்கிற பேரில் என்ஆர் காங்கிரஸ் இருக்குது புதுச்சேரியில். அதனால் இந்த பெரும்பான்மையை வந்து என்ன செய்யறது? இப்போ அவங்க வந்து ஒரு டீலிமிட்டேஷன் எக்ஸசைஸ்னு ஒன்று எடுக்கணும்னு திட்டமிடுறாங்க மோடி அரசாங்கம். அதாவது தொகுதிகளை வந்து இது பண்ணுவது அப்படின்ட்டு, மறுவரையறை அப்படிங்கிறான். இந்த மறுவரையறையில் வந்து தென்னிந்தியாவில் உள்ள தொகுதிகள் மக்கள் தொகை அடிப்படையில் பார்த்தா குறையும் என்ற அச்சம் வந்து இங்கே ஏற்கனவே இருக்குது. இதை திமுக ஆட்சியிலேயே சீரியஸாக எடுத்து தென்னிந்தியா முழுக்க எல்லாரையும் கூட்டிட்டாங்க. கூட்டி எல்லாரையும் அந்த மசோதா மாடலையே எரிச்சார் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். எரிச்சிட்டு முதலமைச்சராக இருந்தாலும் அதற்கு பிறகு வந்து தென்னிந்தியா முழுக்க முதலமைச்சர்லாம் சேர்ந்து நம்ம எல்லாரும் வந்து ஒழுங்காக ஃபேமிலி பிளானிங் அமலாக்கினோம், அதனால் மக்கள் தொகை குறையுது, அவன் அமலாக்கலை அதனால் மக்கள் தொகை கூட்டிட்டு மக்கள் தொகை கூடினவனுக்கு கூடுதலான தொகுதி, நமக்கு குறைவான தொகுதின்னு காலி பண்ண போகிறானுவோ அப்படின்னா எல்லாருக்கும் அலறலாயிட்டு. அப்போ எல்லோரும் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து எதிர்க்கணும் அப்படின்னு ஆகிப்போச்சு. இல்லை, நீங்கள் வந்து முறையாக செய்யுங்க, எவ்வளோ விழுக்காடு எங்களுக்கு உள்ளதோ அதை கொடுங்க, 7.2 விழுக்காடு, 7.18 வரும் என்பதை இங்கே உள்ள அனைத்து கட்சி கூட்டத்தையும் கூட்டி திமுக ஆட்சியில் செஞ்சாங்க. அதுதான் அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு பேர் வந்து ஃபேர் டீலிமிட்டேஷன்னு ஒரு பெரிய ஆங்கில பதாகை பின்னால் வச்சுருந்தாங்க அந்த அனைத்து கட்சி கூட்டத்திலேயே, அந்த முதலமைச்சர்கள் கூட்டத்திலேயே. இப்போ அதுதான் அவங்க கொள்கை. இடையில கொள்கையெல்லாம் எப்படி மாறுதுன்னா, திமுக ஆட்சி போயிடுச்சு, தாவேக்கா ஆட்சி வந்துடுச்சு. தாவேக்கா எல்லாத்தையும் குறி வச்சு திமுக காரங்களில் யார் யார் ஊழல் பண்ணாங்களோ பிடிப்போம்னு சொல்லி போட்டு அவங்க லஞ்ச ஒழிப்புத்துறை வேறு தூண்டி விடுறாங்க. அதனால் இவங்களுக்கு அச்சம் வருது, எண்ணிக்கையும் குறைவாக இருக்கணும், ஒன்றும் செய்ய முடியல. சட்டசபைக்குள்ளே தான் சும்மனாச்சு சண்டை போடுற மாதிரி பேச வேண்டியிருக்கு. எப்படியோ 2 பேருமே வந்து அப்போ மக்கள் பிரச்சனையை எடுக்காமல் இருக்காங்களா என்பது இன்னொரு கேள்வி. இத்தனைக்கு மத்தியில் அப்போ யார்கிட்ட தான் போகிறது, போய் அலறது? அப்போது
மத்திய அரசு ஒன்று தான் இருக்குது அதிகாரத்தில். அப்போ அந்த அதிகாரத்தில் போய் நாமும் பங்களிப்பு செலுத்திட்டோம்னா தானே மத்திய அமைச்சர்கள் மாதிரி வந்துடலாம் திமுககாரங்க. அவங்களுக்கு கார் திறந்து கதவை திறந்து விடுறவங்களாம் மாறிக்குவாங்க தாவேக்காரங்க. அப்போ நம்ம மேலே பாய முடியாது. இது திமுகவினுடைய தந்திர அணுகுமுறை. எப்படி தான் நிற்கிறது அப்போ கட்சியை காப்பாற்றுறது? ஏன்னா கேஎன் நேரு மேலே உயர்நீதிமன்றம் சொல்லி டிவிஎஸ்சி வருது, அதற்கப்புறம் ஏவாவேலுக்கு அங்கங்கே ரைடு வருது, இப்படி ஒவ்வொருத்தர் மேலேயும் வருதில்ல. இந்த சூழல் இவங்களால் தாக்குப்பிடிக்க முடியல என்ற சூழல். அப்போ அவனுக்கு என்ன சூழல்னா, இந்த டீலிமிட்டேஷன் என்று கொண்டாடும் பொழுது அது கான்ஸ்டிடியூஷனல் முடிவு எடுக்கணும். அரசமைப்பு சட்டப்படி 2/3 பங்கு நாடாளுமன்றத்தில் என்ன ஆதரவு இருந்தால்தான் அதை கொண்டு வர முடியும். நான் நாட்டில் உள்ள அனைத்து மக்களவை தொகுதிகளையுமே மறுசீரமைப்பு செய்வது, மறுவரையறை அப்படிங்க. அப்போ திமுக ஒரு 22 எம்பி இருக்காங்க, அந்த ஆதரவை வாங்கிக்கலாம். நான் அவன் பேச்சுவார்த்தைக்கு போகிறேன். சரி, அமைச்சராக இதில் பங்கு செலுத்திட்டோம்னா என்ன பாஜக அரசாங்கத்தில் நாம் இங்கே தாவேக்கா வேண்டிய தாக்குதலை தாக்கு பிடிக்கலாம் என்று திமுக வேண்டிய அணுகுமுறை. 2 பேரும் தந்திரம் தான். இதில் கொள்கையெல்லாம் கிடையாது. அது மதச்சார்பு கொள்கை, இவங்க மதச்சார்பற்றவர் அப்படிலாம் நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் தப்பு. இந்திய துணைக்கண்டத்துலேயும் சரி தமிழ்நாட்டிலையும் சரி இதுவரை கொள்கையெல்லாம் யாருக்கும் கிடையாது. எல்லாருமே ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அதிகாரம் என்பது தான், அதிகாரத்தை கைப்பற்றுவது தான் கொள்கை. அதிகாரத்தை எப்படி கைப்பற்றுவது, இதில் தான் மாறுவாங்க. மக்களை எல்லாம் நாம் செல்வாக்கு செலுத்தி நாம் தான் சரியானவர்கள் சொல்லி எதிரானவங்க தவறானவங்கன்னு சொல்லி அதை நான் மக்களுடைய மந்திரகாளி மாய் அப்படின்னு மக்களை போட்டு அதன் மூலம் ஓட்டுகள் வாங்கிட்டால் அதிகாரத்தை கைப்பற்றிடலாம். இதுதான் வழமையாக இருந்தது. சமீபத்தில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொன்னால், ஒரு 10 ஆண்டா காசு கொடு. அப்போ காசு கொடுக்கறதுக்கு எங்கேருந்து காசு வரும்? மக்களுக்கு வாக்குக்கு காசு கொடுக்குன்னா அப்போ காசை எடு, அப்போ எடு கொஞ்சம் கொடு இதை பழக்கமாக வச்சுருந்தாங்க. இதில் உச்சத்துக்கு போயிடுச்சு கடந்த 5 ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. மக்கள் என்ன பார்த்தா, இவ்வளோ காசு முடுற வந்திருக்கேன், அப்போ ஏமாத்துறேன் அப்படின்ட்டு காசையும் வாங்கிக்கிட்டு தாவேக்காக்கு போட்டான். இது நிறைய நடந்துருச்சு. பெண்கள் ஃபுல்லாக அப்படி போட்டாங்க, அங்கே எதுவும் பெரும்பான்மை தலித் போட்டாங்க என்பது இதெல்லாம் நடந்துட்டு அதனால் அந்த பாணியும் போச்சு. முன்ன மாதிரி நிற்க முடியல. அப்போ திமுகவுக்கு இந்த பலவீனம் இருக்குது. இத்தனைக்கும் மத்தியில் தென் மண்டலத்தை இவர் கூட்டி தென் மாநிலத்தில் உள்ளவங்களை சரி பண்ணுவோமா என்ற முயற்சிக்காக அமித்ஷா அனுப்பியிருக்காரா? நாம் நல்லுறவு வச்சுக்குவோம். சரி, வந்தவங்களை என்ன பேசினாங்க? இவர் பேசுகிறாரு, உச்சநீதிமன்றம் வர சொல்லியிருக்குது, காவிரி நீர் ஆணையம் வர சொல்லியிருக்கு, அதை அமுலாக்கணும் அப்படின்னு நம்ம ஜோசப் விஜய் பேசுகிறார். அப்படின்னா பக்கத்தில் உட்காந்துருக்கிற டிகே சிவகுமாருடைய நிலைப்பாட்டுக்கு எதிரானது. அப்படி தானே? டிகே சிவகுமார் எந்திரிச்சு பேசுகிறாரு, நாங்கள் கொண்டு வந்தால் இந்த மேக தாட் என்ன அணைய அது உங்களுக்கு தான் நல்லது, உங்களுக்கு நல்லது அவர் பேசுகிறார். இப்போ யாரும் நிலைப்பாடை மாற்றின மாதிரியும் தெரியல, சமரசான மாதிரியும் தெரியல, புதிய முடிவு எடுத்த மாதிரியும் தெரியல, வந்த அமித்ஷா பஞ்சாயத்து பண்ண மாதிரியும் தெரியல. அப்போ இது இப்படியாக முல்லை பெரியாரை பொறுத்தவரை அவர் அதே மாதிரி உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு, ஜெயலலிதா காலத்திலேயே 52 அடி வரை உயர்த்திக்கிடுங்கன்னு. ஆனாலும் அதை உடைக்கணும் கேரளா. இப்படியாக எல்லா விஷயமும் அறகுறையாக நிற்குது. இதுதான் அவருடைய அணுகுமுறை. இதுக்கு மத்தியில் போன பாராளுமன்றத்துக்கு மக்களவைக்கு வரப்போகுது, அடுத்த அமர்வுக்கு வரப்போகுது எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இந்த டீலிமிட்டேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த தொகுதி மறு வரையறைய ஆனால் வரல. இதற்கு மத்தியில் என்ன ஆகி போச்சுன்னு சொன்னால், இந்த கட்சிகள்லாம் இல்லாமல் கட்சி சார்பற்ற ரீதியில் காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்னு சொல்லி அவன் நீட்டில் என்னடா எல்லாமே கசி விடுற, வழக்கமாக தானடா விடுற, வருஷம் செய்கிறிய, அப்போ திட்டமிட்டு தானே செய்கிற, அப்போ நிறைய பேரை தோற்று போகணும் அல்லது சில பேரை ஜெயிக்க வைக்கணும் தானே செய்கிற. அப்போ நீட்டில் படிக்காதவனை எல்லாம் வெற்றி பெற வைப்பதற்கு வட இந்தியாவில் உள்ளவனை நீ இப்படி கசி விடுறியா அல்லதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஆட்களை. அப்போ இதனால் நீட்டு ட்ரைனிங் சென்டர்ஸ் இருக்குல்ல, பயிற்சி மையங்கள், அதன் மூலமாக கோடிக்கணக்கான ரூபா சம்பாதிக்கத்தான் நீ செய்கிற என்று குற்றம் சாட்டி மாணவர்கள் இளைஞர்கள்லாம் கூட்டிட்டான் ஜந்தர் மந்தரில். அதில் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் இருந்து வந்த மாணவர்கள்னு பார்த்தா, நக்சல்பாரி இயக்கத்தில் இருந்து ஒரு மாணவர் கழகம் இருக்குது, ஐசா, ஆல் இண்டியா ஸ்டூடெண்ட்ஸ் அசோசியேஷன்,
அகில இந்திய மாணவர் கழகம். அதனுடைய தலைவர் வந்து ஒரு தலைவி. அவங்க என்ன இங்கே வந்து நேஹா போரா அப்படின்னு உத்தராஞ்சல்காரங்க. அந்த பெண்மணி வந்து ரிசர்ச் ஸ்காலர் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம். அவங்க தலைமையில் அவங்களும் வந்து 23 நாள். இவங்களால் வந்து மத்திய அரசாங்கத்தால் சோனம் என்ன வாஞ்சுக்கை வந்து சமரசம் போய் மருத்துவமனையில் போய் பண்ண முடிஞ்சிச்சு. இந்த அம்மாவை பண்ண முடியல. எங்கள் ஜென்சி இல்லை, இந்த ஜெனரேஷன் இசட்னு சொல்கிறாங்களே அது. அவங்க நேற்று வந்துட்டாங்க சென்னைக்கு வந்தால் சென்னையிலையும் வந்து அதுமாரி ரைஸ் பண்ண போகிறாங்க என்று வெளியே வருது நியூஸு. ஒரு பக்கம் உளவுத்துறை மூலம் போனாலும் நேரடியாக நான் ஒரு கட்டுரை எழுதியிருந்தேன். நக்சல்பாரி இயக்க மாணவர் கழகம் எழுகிறதா, இதுமாரி வர்றாங்களே. சாரு முஜும்தார், வினோத் மிஸ்ரா நக்சல்பாரி இயக்க தலைவர்களுடைய வழியில் மாணவர் இயக்கத்தை உருவாக்கினாங்க. அகில இந்திய ரீதியில் தமிழ்நாட்டிலேருந்து இப்படிலாம் உருவாச்சு. ஆல் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் அசோசியேஷன் இருந்துச்சு. பிறகு ஐசாவாக மாறிச்சு. நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் அசோசியேஷன் வைக்கலாமா, தேசிய மாணவர் கழகம்னு கேட்டாங்க. எந்த தேசம்னு கேட்டு அகில இந்திய மாணவர் கழகம்னு அது பேரை மாற்றி அவங்க வர்றாங்க அப்படின்லாம் எழுதினோன்னே இது வந்து அலறிட்டு கல்லூரி கல்வி இயக்கம் ஆணையர் அப்படிங்கிறவர் மூலம் எல்லா கல்லூரிகளிலும் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்கும் இடதுசாரி கட்சிகளுக்கும் மாணவர் அமைப்புகளுக்கும் போகிறவங்களெல்லாம் யாருன்னு நோட் பண்ணி போக விடாமல் தடுத்து, போராட்டத்துக்கெல்லாம் போக விடாமல் செய்ததெல்லாம் என்னென்ன செஞ்சுருக்கேன்னு 3 நாளில் எங்களுக்கு டீட்டெயில் கொடுங்க. 10ஆம் தேதிக்குள்ளே முதல்வரெல்லாம் டும் யார் அமைச்சர் விஸ்வநாதன், உயர்கல்வி அமைச்சர், எல்லா இடத்துலேருந்தும் உடனே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 2 பேரும் ஆதரவு கொடுக்காங்க. தாவேக்காக்க ஆட்சிக்கு இல்லைனா ஆதரவு இல்லாமல் போயிடும். அவங்களுடைய மாணவர் அமைப்புகள் எந்திரிச்சிருச்சு சண்டை போட. தகராறு பண்ணோன்னே இல்லை நாங்கள் முந்தா நேற்று 17ஆம் தேதி போட்ட சுற்றறிக்கை இல்லை நாங்கள் ரத்து செய்கிறோம். அதே ஆணையர் கையெழுத்து. என்ன துக்ளக் தர்பாரா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். உடனே சட்டமன்றத்தில் கேள்வி கேட்காங்க. அவர் சிபிஐக்காரர் எந்திரிச்சு கேட்காரு, சிபிஎம்காரர்லாம். உடனே அதற்கு விஸ்வநாதன் அமைச்சர் பதில் சொல்கிறாரு சட்டமன்றத்தில். என்ன பதில் சொல்கிறாரு? நாங்கள் மாணவர்கள் மத்தியில் கல்லூரிகளில் அமைதி வாழ வேண்டும் என்பதற்காக சுற்றறிக்கை கொடுக்க சொல்லித்தான் அது வந்தது. ஆனால் அதில் கட்சிகளுடைய பெயர்களை எல்லாம் சேர்த்து விட்டார்களே என்பதனால் அது ரத்து செய்யப்படுகிறது. முழுமையாக ரத்து செய்யப்பட்டுச்சா? அது கொள்கை ரீதியாக நிலைப்பாடு சரிதானா? இது காங்கிரஸ் அமைச்சர் விஸ்வநாதன் சொல்வது சரியா? அது விஜய் சொல்வதற்கு ஒத்து வருதா? மாணவர்கள் இளைஞர்களுடைய போராட்டங்கள் உரிமைகளை மறுக்கிறீங்களா? இல்லைங்க, காக்ரோச் ஜனதா கட்சியும் இந்த ஐசா, எஸ்எஃப்ஐ, ஏஎஸ்எஃப் எல்லோரும் சேர்ந்து டெல்லியில் போராடினதற்கு நேரத்திலேயே இங்கே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சிபிஐயினுடைய அலுவலகம் பாலன் இல்லத்தில் அதே மாதிரி ஒரு ஆர்ப்பாட்டம் மாதிரி போராட்டம் நடந்துகிட்டே இருந்துச்சு. அதில் வந்து பள்ளிக்கல்வி அமைச்சர் ராஜ்மோகன் பேசியிருக்கார் ஆதரவாக. அப்போது ஆதரவாக ஒரு அமைச்சர் வந்து பேசுகிறாரு. இன்னொரு அமைச்சருடைய கீழே உள்ள கல்லூரி கல்வி இயக்ககம் வந்து எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சுற்றறிக்கை விடுது. 2 நாளில் திரும்ப பெறுது. என்னங்கடா இது தெரியலை இதுதானா? ஆனால் சட்டசபைக்குள்ள சீரியஸான பேச்சு என்ன அப்படிங்கும்போது ஒருத்தர் தாக்கி பேசுவது. பாருங்கள் நாங்கள் வந்து பேசாமையே இருக்கார் முதலமைச்சர், பேசாம நடந்தையா அப்படின்னு கேட்க அவரே எந்திரிச்சிட்டார் அப்படின்னு சபாநாயகர் இருக்கார், பேரவைத் தலைவர், மாண்புமிகு முதலமைச்சர் பேசுவார் அப்படிங்கிறார். உடனே அவர் எந்திரிச்சு அவருடைய மெல்லிய குரலில் எப்பவும் போல் என்ன நான் பேசணும் அப்புறம் தான் நினச்சேன், இப்போ பேச வேண்டாம் தான் இருந்தேன். ஆனால் பாருங்கள் பேசணும்னு சொல்லி நீங்கள் எல்லாம் வற்புறுத்துறீங்க. அதனால் சொல்கிறேன், நிதியமைச்சர் சொல்லும்போதே சொன்னார், இங்கே வந்து கோப்புகள் எல்லாம் முதலமைச்சரோட டேபிள் மேசையில் இருக்குதுன்னு சொன்னார். அது ஏதோ போகிற போக்கில் சொல்லலை, அது உண்மை. ஆதாரபூர்வமாக ஒரு 3 துறைகளில் இப்போ செய்த ஊழல் போலுக்க ஆதாரபூர்வமாக என் மேசையில் இருக்குது. எப்போ அதை எடுக்கணும், எப்போ ஓப்பன் பண்ணணுன்னு எனக்கு தெரியும். இப்போவே உடனடியாக பண்ணி இடைத்தேர்தல் வரும்பொழுது நிறைய பேருக்கு இடைஞ்சல் கொடுக்க வேண்டாம்னு நினச்சேன் அப்படின்னு ஒரு மிரட்டல் தானே இது. உடனடியாக அதை எதிர்க்கட்சி தலைவர் என்ன சொல்கிறாரு? இல்லை ஓப்பன் பண்ணுங்கள், என்னையா மிரட்டுறீங்க, ஓப்பன் பண்ணுங்கள். அவர் எதிர்க்கட்சி தலைவர் அப்படி சொல்கிறார். கேஎன்ஆர் ஓப்பன் பண்ணால் நம்ம மேலே வருமா? ஏவாவேலு நம்ம மேலே வருமா? அனிதா ராதாகிருஷ்ணன் நம்ம மேலே தான் வருதா?
அப்போ 2ஆம் பட்ச தலைவர்களை என்ன போட்டு கொடுக்கறது என்பதாகவோ, அல்லது அரசகுமார் உள்ளே போயிருக்காரு, குண்டாஸில் போயிட்டாரு, அவர் 100 கோடின்னாங்க, 1000 கோடிங்காங்க, அதில் அன்றைக்கி கல்வி அமைச்சராக இருந்தவர் பள்ளி கல்வி அமைச்சர் மகேஷ். அப்போ அவர் இதையெல்லாம் சொல்லலையா அவருடைய நண்பர்கிட்ட? இதெல்லாம் வேற வருது. இவ்வளவும் கச்சாமுச்சாவா இது முதன்மையாகி விவாதத்தில் அங்கே வந்து நான் ஏற்கனவே சுட்டி காட்டிய மாணவர் இளைஞர்களுடைய உரிமை இருக்கிறதே, எந்த உரிமையை ஆதரிக்கிறோம் என்று சொல்லி விஜய் படத்தின் மூலமாகவும் அவருடைய அமைச்சர்கள் மூலமாகவும் சொல்லி கொண்டிருக்கிறாரோ அந்த உரிமையை மறுப்பதற்கு சொல்லிருக்கியா? இன்னொரு பக்கம் தனியார் மயத்தையும் அல்லது அவுட் சோர்சிங்கையும் என்ன செய்து கொண்டிருந்தது திமுக அரசாங்கம், அதனால் எங்களுக்கு வாக்களியுங்கள், உங்களுக்கு அதையெல்லாம் நாங்கள் இல்லாமல் செய்வோம், காலி பணியிடங்கள்லாம் நிரப்புவோம் என்று சொன்ன விஜய் வாக்குறுதி இப்பொழுது போக்குவரத்து துறையில் நடத்துனர்களை எடுப்பதற்கு உத்தரப்பிரதேசத்தில் உள்ள எஸ்ஆர்எஸ்ஆ அந்த எஸ்எஸ்ஆர் அந்த நிறுவனத்தின் மூலமாக என்று 6ஆம் தேதி ஆகஸ்டில் சரி வாங்கன்னு சொல்லி தமிழ்நாட்டிலேருந்து கையெழுத்து போட்டாங்களேன்னு கேட்கும் பொழுது, இல்லை இது திமுக ஆட்சியில் தான் ஜனவரி மாதம் டெண்டர் கேட்டாங்க, பிப்ரவரி மாதம் ஏற்றுக்கிட்டாங்க, அப்புறம் எதுக்கே ஆகஸ்ட் 6ன்னு ஒரு தேதி வந்துச்சு, அதில் ஏன் அமுலாக்கினீங்க என்று கேட்டு இங்கே 30,000 பேர் காலி பணியிடங்கள் தேவைப்படுகிறதே எங்கள் போக்குவரத்து கழகத்தில். 1500 பேர் வந்து ஒவ்வொரு மண்டலத்திலையும் உள்ளவர்கள்லாம் சேர்த்து பயிற்சி பெற்றவர்கள், போக்குவரத்து கழகத்தால் பயிற்சி பெற்றவர்கள், நடத்துனருக்கு, ஓட்டுநருக்கு, மெக்கானிக்கு பயிற்சி பெற்றவர்கள் இருக்காங்க, அவங்கள எடுக்காமல் ஏன் உத்தரப்பிரதேசத்துக்கு போகிறீங்க என்று சிபிஐயினுடைய ஏஐடியூசியினுடைய என்ன போக்குவரத்து தொழிலாளர் சங்க தலைவர் ஆறுமுகம் கேட்குறாரு. சிபிஎம்மினுடைய சிஐடியினுடைய என்ன தலைவர் ஆர்வம் நயினார் கேட்குறாரு. இதற்கு பதில் சொல்ல முடியாமல் திருன்னு முழிப்பதெல்லாம் வெளியே விவாதத்திற்கு வராமல் சட்டசபையினுடைய நிகழ்ச்சிகளை எல்லாம் நேரலையில் தெரிய வைப்பதனால், காலையிலிருந்து மாலை வரை நேரலையை பார்ப்பதில் நல்ல சுவையாக இருக்கிறது என்பதனால், அது விவாதத்திற்கும் சரியாக இருக்கிறது என்பதனால், அது நகைச்சுவையும் அவ்வளோ வருகிறதே என்பதனால் நாம் எல்லோருமே அதிலே இன்வால்வ் ஆகி ஆன்னு பார்க்குற மாதிரி நம்மளை டைவர்ட் பண்ணிட்டாங்களா? அப்போ ஆழமான பிரச்சனைகள், தொழிலாளர் பிரச்சனையோ மாணவருடைய உரிமை பிரச்சனையோ இதெல்லாம் மறைக்கப்படுகிறதா என்ற கேள்வி எழுப்புவதற்கு யாரும் இல்லை. இந்த நிலைமையில் இருக்கு. இவ்வளோ விவகாரங்கள் போயிட்டு இருக்கு. ஓகே சார், அதே மாதிரி உதயநிதி அவர்கள் சொல்கிறாரு, நீங்கள் ஏன் ஆக்ஷன் எடுக்காமல் இருக்கீங்க, உங்கள் இடத்துல தான் ஃபைல்ஸ் இருக்கு, கோப்புகள் தான் இருக்குது, அந்த கோப்புகள் ஓப்பன் பண்ணி ஆக்ஷன் எடுங்க எங்கள் மேலே, நீங்கள் எதுக்கு வெயிட் பண்ணுறீங்க, ஐயா உங்களோட ஆஸ்தான ஜோதிடர் சொன்னால் தான் அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணுவீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. இன்றைக்கி சட்டசபையில் கேட்டிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? அதுதாங்க இவர் கிண்டலும் கேலியுமாக உதயநிதி அதை பண்ணுறார். ஆனால் பாதிப்பு எந்தெந்த துறைகள் மீது எடுக்கிறார்களோ அவர்களுக்கு இல்லை பாதிப்பு. அன்பில் மகேஷ் சட்டமன்ற உறுப்பினர் அல்ல, தோத்துட்டார். ஆனால் இங்கே கேஎன் நேரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறாரு, ஏவாவேலு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கார், அனிதா ராதா சட்டமன்ற உறுப்பினராக இருக்கார் இல்லையா? இவங்கெல்லாம் இருக்காங்க. அப்போது இவர்களுக்கெல்லாம் நாளைக்கு பிரச்சனை வராதா? ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா அப்போ என்ன தான் சொல்ல வராங்க? இப்படியாக இது வந்து இந்த பதட்டத்திலேயே நிறுத்திடுறது. ஆனால் நான் சொல்வது அடிபடுவது என்னென்னா, தூய்மை பணியாளர்கள் எங்களை நிரந்தரமாக்குவேன்னு வாக்குறுதி கொடுத்து விட்டு ஆட்சிக்கு வந்திருக்கிறாயே விஜய் அவர்களே, இதோ மாநகராட்சியில் உள்ள தூய்மை பணியாளர்கள் நாங்கள் என்ன உரிமை இயக்கம் மூலமாக நாங்கள் வந்து போராடுறோம்னு நேற்று போய் நாங்கள் வந்து முற்றுகையிடுறோம், தலைமைச் செயலகத்துலேருந்து போய் 100 பேர் கைதாகி நேற்று சாயந்தரம் விடுதலை ஆகிறாங்க. போதுமா? அப்போ இந்த அளவுக்கு அது ஒரு பக்கம். இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி இவ்வளோ தூரம் திடீர்னு எந்திரிச்சு வருத, இடதுசாரிகள் வேறு கூட வர்றாங்களே. ராகுல் காந்தி போன 8ஆம் தேதி, கடந்து முடிந்த 8ஆம் தேதி அலகாபாத்துக்கு வராரு. 75,000 பேர் மாணவர்கள் இளைஞர்கள் திரண்டாங்க. என்னென்னா, காங்கிரஸ் கட்சிக்கு சத்திர பரிஷத்துன்னு ஒரு மாணவர் சங்கம், சமாஜ்வாதி கட்சிக்கு சத்திர பரிஷத்துன்னு இன்னொரு மாணவர் சங்கம், இது தவிர இந்த ஐசார் நான் சொன்னேன்னு ஆல் இண்டியா ஸ்டூடெண்ட்ஸ் அசோசியேஷன் என்ற அகில இந்திய மாணவர் கழகம் என்ற நக்சல்வாரி இயக்கத்திலிருந்து உருவானது. அது வந்து ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் தலைமை எடுப்பது. அந்த பட்டினி போராட்டத்தில் கூட அந்த நேஹா போரா வந்து இங்கே வந்தாங்களே சென்னைக்கு நேற்று, அவங்க வந்து தலைமை எடுப்பது, அவங்களும் வராங்க. இவர்கள் எல்லாம் அல்லாத மாணவர் இளைஞர் இருக்காங்கல்ல, கட்சி சார்பற்ற அந்த கூட்டம் தான் அதிகமாக.
இதை பார்த்துட்டு என்னடா இது காக்ரோச் ஜனதா பார்ட்டி பின்னால் இடதுசாரிகள் கூட வர்றாங்க எல்லாமே வருதுன்னு பயந்து போய் ஒன்றிய அரசு இப்போ நாம் வந்து தடன்னு கூட்டி உத்தரப்பிரதேசத்துக்கு 80 பேர் எம்பி இருக்கேன் இப்போ மக்களவை 160 ஆக்கி விட்டோம்னு வைங்க, பாதி கூட்டுறோம் எல்லாருக்கும் 50 விழுக்காடு அப்படின்னு ஒரு சமரசம் பேசுகிறாங்கல்ல, அப்படி கூட்டினா பரவாயில்லன்னு திமுக உட்பட ஒரு மாதிரி தலையாட்டுறாங்கல்ல. இந்த நேரத்தில் அங்கே கூட்டிட்டா 160ல் 120 பேர் காக்ரோச் ஜனதா பார்ட்டி, அது கூட சேர்ந்து சமாஜ்வாதி பார்ட்டி, அது கூட சேர்ந்து காங்கிரஸ் பார்ட்டி, அது கூட சேர்ந்து சிபிஐ எம்எல் என்ற ஐசாட் பின்னால் உள்ள கட்சி, இவங்கெல்லாம் வந்துட்டாங்கன்னா ஐயோ அப்படின்னு தான் இப்போ மக்களவைக்கு அந்த அஜெண்டாவை கொண்டு வராமல் தள்ளி போடுறாங்க என்ற செய்தி இருக்கு. புரியுதுங்களா? அப்போது இப்போ உள்ளது போச்சுடா நொல்லக்கண்ணாங்கிற நிலைமைக்கு மோடி வந்தாச்சு. மோடி அரசாங்கம் உண்மையில் ஒரு மைனாரிட்டி அரசாங்கம். ஆமாம், இதுதான் உண்மை. வெளியில் என்னமோ பெரிய பலம் மாதிரி வெளியே படம் காட்டுறாங்க. ஆர்எஸ்எஸ் என்பது என்னன்னு சொன்னால் நாளுக்கு நாள் என்ன சீரழிந்து போய்கொண்டே இருக்கக்கூடிய இந்திய துணைக்கண்டத்திற்கே பொருத்தமற்ற கொள்கைகளை நாகபுரியிலேருந்து கொண்டாந்து வச்சா அரசாங்கம் அமைப்பு, அதுதான் ஆர்எஸ்எஸ். அப்போ அந்த ஆர்எஸ்எஸ்க்கு மோடிக்கும் பார்ப்பனர்களுக்கும் ஓபிசிக்குள்ள மோதல் வேறு இருக்குது. அதே நேரத்தில் மோகன் பகவத் போன்ற அவர்கள் அந்த ஆர்எஸ்எஸ்காரர்கள் அப்படியே அதானிக்கு பின்னால் நின்றுக்கிட்டு தாவேகமேரி ஆட்சியெல்லாம் எதிர்த்தாலும் அதானிக்கு மோடி ஏற்பாடு பண்ணி ட்ரம்ப் மூலமாக அமெரிக்காவில் உங்களுக்கு போர் நேரத்தில் ஆயில் இண்டஸ்ட்ரியை உருவாக்குவதற்கு வழி இல்லை, உங்கள் ஊரில் எவனும் அமெரிக்காவில் மூலதனம் போடும் அளவுக்கு இல்லை இப்போ. அதனால் ஆயில் பெரிய பிரச்சனையாக நெருக்கடி ஆகிட்டு அமெரிக்காவுக்கு. அதனால் டெக்சாஸில் $10 பில்லியன் கொண்டு போய் நான் போடுகிறேன் என்று அதானியை கொண்டு வந்து அறிமுகப்படுத்துகிறார் மோடி ட்ரம்ப்புக்கு. அப்போ அதானி மேலே வாஷிங்டனில் கோர்ட்டில் இருக்கிற கேஸெல்லாம் விட்ரா பண்ணு, அவன் சட்டவிரோதமாக பண்ணிவிட்டு அப்படி அலோவ் பண்ணுறான். அப்போ ஆர்எஸ்எஸ் அங்கே இருக்கணும்னா அங்கே எதிர்ப்பு குரூப் இருக்கும்ல ட்ரம்ப்புக்கு, அவர்கள் இன்டர்நேஷ்னல் ரிலீஜியஸ் ஃப்ரீடம், சர்வதேச மத சுதந்திரம் என்பதா ஒரு நிறுவனம் இருக்குது அமெரிக்காவில். அது என்ன பண்ணிருச்சுன்னா இன்றைக்கி அறிக்கை கொடுத்து இன்றைக்கி ஆங்கில எழுத்தில் வந்திருக்கு, குறிப்பாக டிடி நெக்ஸ்ட்டில் வந்திருக்கு, இந்த ஆர்எஸ்எஸ்ஸை தடை பண்ணுங்க, இந்த ஆர்எஸ்எஸ்ஸை அமெரிக்காவுக்குள்ளே வரவிடாதீங்க, இந்த ஆர்எஸ்எஸ் தலைவர்கள் யாருக்கும் நீங்கள் தூதரக மரியாதையை கொடுக்காதீங்க என்பதா அவங்க ஒரு அறிக்கை வந்திருக்கு. இதுதானா? அப்போது உலக ரீதியாக உள்ள நெருக்கடி, உள்நாட்டில் இருக்கின்ற ஆர்எஸ்எஸ்ஸிற்கும் ஓபிசிக்கும் உள்ளதாக பார்ப்பனர்களுக்கும் உள்ளதாக உள்ள மோடி கூட நெருக்கடி, மோடி கூட ஒத்துப்போகவில்லை என்ற அமித்ஷாவுக்குள்ள நெருக்கடி, இத்தனைக்கு மத்தியிலே மைனாரிட்டி கவர்மெண்ட், இத்தனைக்கு மத்தியில் சுப்பிரமணிய சாமிக்கு ஆதரவாக ஒரு குழு ஆர்எஸ்எஸ்லேயே ஒரு பார்ப்பனர்களும் மற்றவர்களும் சேர்ந்துக்கிட்டு ஒரு பவன் பட்டேல்லாம் இருக்கார், அவரைத்தான் முர்முக்கு அடுத்து இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவர் ஆக்க வேண்டும் சுசாமியை அப்படின்னு இன்னொன்று கிளம்பியிருக்கு, வெளி தெரியாது இன்னும். இப்படி எல்லாரும் பவர் கிளாஷ் என்பதாக அதிகார வெறி பிடித்து அதிகார பசி பிடித்து அதிகார பட்டினியில் கிடப்பவர்களாக இங்கே அதிகாரம் இழந்துட்டாங்க திமுக. அப்போ அவங்களுக்கு அதிகார பசி வருது. அங்கே அதிகாரம் கையில் இருந்தும் சிறுபான்மையாக இருக்கிறேன் மோடி அரசாங்கம், அவங்களுக்கு அதிகார பசி வருது. இப்படி அதிகார வெறிக்காக உள்ள மோதல்கள் தான் இங்கே அரசியல் என்று கருதப்படுகிறது. இத்தனைக்கு மத்தியில் மக்கள் பிரச்சனைகளை பலிகடாக்காதீர்கள் என்பதுதான் நம் கேள்வியாக இருக்கும். சார், ஓகே சார். சரி, இப்போ இவ்வளோ நாள் சட்டசபை நடந்துருக்கு, இது எப்படி பார்க்குறீங்க? ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயங்கள்லாம் நடந்திருக்கா? உதயநிதியோட செயல்பாடுகள் எப்படி பார்க்குறீங்க? முதல்வர் கம்மியாக தான் பேசியிருக்காரு, உதயநிதி செயல்பாடுகள் எப்படி பார்க்குறீங்க? உதயநிதியினுடைய செயல்பாடுகள் முழுக்க டிஃபென்சிவ் ஆயிடுச்சுன்னு பார்க்குறேன். திராவிட முன்னேற்ற கழகம் ஒட்டுமொத்தமாகவே தற்காப்பு நிலையை எடுத்து விட்டார். அதான் சார் என்ன பேசுகிறாங்கன்னா சமூக வலைத்தளங்களில் எங்கே தாவேக்க ஆக்ஷன் எடுத்துருமோன்னு பயந்துக்கிட்டு கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறாங்கன்னு பேசுகிறாங்க. ஒன்றும் இல்லை, முன்னாள் அமைச்சர் ஏழுவெல்லாம் எந்திரிச்சு அவங்களாம் நம்ம பசங்க தெரிஞ்சவர் தான் அப்படின்ற மாதிரி சமரம். உடனே நம்ம பேரவைத் தலைவர் என்ன செய்வார், அவரும் சமரசம் எப்படி பார்க்குறீங்க? அமைச்சர்கள்லாம் பேசியது அவை குறிப்பில் நீக்கிறேன். அமைச்சர்களுக்கு தான் அதிகமாக அவை குறிப்பு நீக்கியிருக்கிறாரு நம்ம பேரவைத் தலைவர். அப்போ இவர் சமரசம்ங்கிற பேரில் நடுநிலைங்கிற பேரில் திமுகவுக்கு தான் நிறைய விட்டு கொடுக்குறாரு. ஆனால் திமுக காரங்க தைரியமாக தாவேக ஆட்சியை எதிர்த்து பேசுவதற்கு கராராக கூர்மைப்படுத்துவதற்கு பயப்படுறாங்க. ஏன் சார்? ஏன் திமுக பயப்படுறாங்க?
அது ஊழல் புகார்களில் கைது பண்ணுவது என்பது பெரிய அளவுக்கு கொண்டு போவாங்க என்பது, ஆதாரங்கள் சிக்குகின்றன என்பது ஒரு பக்கம். ஏன்னா டிரான்ஸ்போர்ட்லாம் பார்த்தீங்கன்னா மின்சாரத்தில் அவர் வந்து அது யார் யார் என்னன்னு பார்த்து அந்த சம்பந்தப்பட்ட அந்த துறையினுடைய ஒரு சிஎம்டியாக இருந்த ஐஏஎஸ் அதிகாரியவே கடைசி 2 மாதம் ஓய்வு பெறுவ நிலைமையில், ஐயா நீங்கள் இன்னொரு துறைக்கு போயிடுங்க, சாதாரண துறைக்கு அனுப்பிட்டாங்க. ஸோ ஐஏஎஸ்களை கை வைக்கலாம் என்ற நிலைக்கு போகிறதா அப்படின்னா, அது அப்படியே அந்த டாஸ்மாக் மதுவிலக்கு அந்த தொகுதிக்குள்ள அந்த துறையில் விசாகன் உட்பட வழக்க டமால்னு போட்டாங்க, செந்தில் பாலாஜி மேலே மட்டும் இல்லாமல். அப்போது ஐஏஎஸ் அதிகாரிகள் அவங்க தம்பி யார் தேடு ஓடுறேன். உடனே அதை முதலமைச்சர் என்ன செய்வார், இவ்வளவும் நல்லா பண்ண சொல்லிட்டு ஓடு ஓடு அப்படின்னு வேற காட்டுவார். மக்களுக்கு போய் எட்டிடுது. நீங்கள் விஷுவலாக எப்பவும் காட்சிப்படுத்தல் என்பது தான் மக்களுக்கு போய் எட்ட. அப்போ இவர் ஓடு ஓடு அப்படின்னு காட்டினா அது வந்து எட்டுது. ஆமாம் ஓடிட்டான். இத்தனைக்கு மத்தியில் பேசிவிட்டார், தப்பாக பேசிட்டார், பெண்களை பேசிட்டார். தஞ்சாவூரில் 3ஆம் தேதி பேசிட்டார், 5ஆம் தேதி இங்கே வந்து பட்ஜெட் நாள், அப்போ இவரை புடி 4ஆம் தேதி அப்படின்னு சொல்லி அங்கிருந்து காவல்துறை வந்து இறங்கினோன்னே அவசரமாக பயந்து போய், ஐயோ இது எதிர்பார்க்கவே இல்லையே, முதல் குடும்பத்தையே வந்து தொடுவான்னு எதிர்பார்க்கலையே, முன்ஜாமீன் போடு, நமக்கு வேண்டிய இடத்துல போடு, அதெல்லாம் உண்டு நீதிமன்றத்துலேயே போடு அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு பக்கம் முயற்சி பண்ணும் பொழுது இன்னொரு பக்கத்தில் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னொன்னே அப்படியே தலைமையில் இருந்து திராவிட முன்னேற்ற கழகம் எல்லா இடத்துலையும் செங்கல்பட்டில் தொடங்கி தஞ்சாவூர் வர மறிங்க, எல்லா இடத்துலையும் மறித்து முழக்கம் போடுங்க வாகனத்தைனா. ஒருத்தரும் இல்லை, ஊழியர்கள் பயந்துட்டான், தொண்டர்கள் பயந்துட்டான், அடுத்தது பூரா நீங்கள் குடும்பம் நாங்கள் உட்காந்துக்கிட்டு மறித்து கைதாகி உள்ளே போகணுமா, அம்மாடி அவரையே பிடிச்சிட்டான் உதயாவையே, நாங்கள் என்னாக எல்லா இடமும் இல்லை. தஞ்சாவூரில் மட்டும்தான் பெரிய அளவுக்கு இறங்கி போராட்டம்னு இறங்கினாங்க. தெருவுக்கு இறங்கினா அதை விட அதிகமான எண்ணிக்கையில் இளைஞர்களும் இளம் பெண்களுமா இறங்கிட்டாங்க தாவேக்காக்கு. அதுதான் ஒரு அமைச்சர் சொல்லிவிட்டு பின்னால் அவை கோர்ப்பில் நீக்கப்படுது. என்னென்னா, நீங்கள் எல்லோரும் 57 பேர் இருக்கலாம், நாங்கள்லாம் நம்பர் பார்த்தீங்கன்னா எவ்வளவு அப்படின்னு ஒரு மிரட்டல். அது மட்டும் இல்லை, அவங்க எல்லாரையும் பார்த்தீங்கன்னா 70 வயசுக்கு மேலே உள்ளவங்களாம் இருக்காங்க திமுகவில், போராட்டத்துக்கு வந்தவங்களும் சட்டமன்றத்துக்குள்ளே வந்தவங்களும். ஆனால் இங்கே எல்லாம் 30 to 40 இருக்காங்க. என்ன ஆகும் இந்த படை போதுமா, இன்னும் கொஞ்சம் வேண்டுமான்னு கேட்கலானுங்க. ஆனால் செயல்லையே கேட்டானுங்க. இது ஒரு அச்சம். இன்னொரு பக்கத்தில் அப்போ கட்சியும் நம்முடன் இல்லையா, கட்சியின் தொண்டர்கள் மாவட்டமாக இல்லையா, வடக்கு தமிழ்நாட்டில் தானே வலுவாக இருந்தோம், அங்கும் கூட தொண்டர்கள் இறங்கி வந்து வாகனத்தை மறித்த வேலை செய்யலையே. அப்போ கட்சி மேலிருந்து உத்தரவு கொடுத்தாலும் செய்ய மாட்டார்களா? கட்சியும் நம்மிடம் இல்லை, ஆட்சியும் நம்மிடம் இல்லை, சோதனையும் நம்மிடம் வருகிறது, கைதும் நாளை வரலாம், ஆதாரங்களும் நம்மளை விட்டு சிக்கி விட்டது என்ற அச்சத்தில் டிஃபென்சிவ் மோட் என்பதாக தற்காப்பு நிலைக்கு தள்ளப்பட்டதை திராவிட முன்னேற்ற கழகம் அவர்கள் இயற்கை தலைவரில் தொடங்கி மற்றவங்கள்ட்ட காட்டுது. கேலியும் கிண்டலும் சினிமாவும் பேசி விஷயத்தை உழப்பல் என்று தனக்கே உரித்தான, தனக்கே தெரிந்த மொழியில் இயற்கை தலைவர் நடந்துகிட்டு இருக்க.